மாத்தியோசி வித் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சைனா எப்படி மற்ற நாடுகளுக்கு இந்த கொரோனா வைரஸை அனுப்பினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், செகண்ட் இத்தனை நாள் ஒரு பேட்ச்னால பரவினது அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாமே ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸும் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் முழுசாக பாருங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ரைட். ஸோ ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணுறாங்க, சீனா சொன்ன ஒரு விஷயம், இது லேப்லேருந்து வரல, இது ஊஹான் மார்க்கெட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு ரீசெண்டாக கிடைச்ச ஒரு வீடியோவில் சீனாவினுடைய அந்த பயாலஜிக்கல் லேபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வவ்வால்கள் கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு வீடியோ கிடைச்சிது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வவ்வால்கள் அப்படிங்கிறது சைனாவில் எந்த மார்க்கெட்லேயுமே இல்லை. ஏன்னா இருந்த மொத்த வவ்வாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்தது. இதை தாண்டி இந்தியா, நைஜீரியா, பாகிஸ்தான் போன்ற எல்லா நாடுகள்லேயுமே சைனாலேருந்து ஸ்பெசிமனுக்காக வவ்வால்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை அந்த ஸ்பெசிமனை கொண்டு போயிட்டு அதன் மூலம் சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவலும் வெளிவந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ஏற்கனவே சீனாவினுடைய பேட் விமன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷீ லாங் லீ அவங்க 2017 கிளியரான ஒரு விஷயத்தை தன்னுடைய ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கிருமியையுமே ஸ்பைக் மூலமாக இந்த கொரோனா வைரஸை வைத்து மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2018 நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல்லையுமே இந்த சார்ஸ் கிருமி இருக்கு இல்லையா, அந்த சார்ஸினுடைய துவக்கமே என்ன அப்படின்னா, பன்றிகளுக்கு வந்த கொரோனா வைரஸ் தான் இந்த சார்ஸ் பரவத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹுவானா டாங் அப்படிங்கிற அந்த ஒரு மாகாணத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பன்றிகளுக்கான நிறைய அந்த கொரோனா வைரஸை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனாவினுடைய அடுத்த ஃபார்மாக தான் இந்த சார்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஊஹான்லேருந்து ஒரு 1000 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுலேருந்து பரவின சில பேரின் மூலமாக இது கொரோனா வைரஸ் இருந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருந்தது, அந்த ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை ஏற்கனவே அவங்க தன்னுடைய 2018 ஆர்டிக்கலையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, இது எப்படி இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, போலண்ட்லேருந்து கிராக்கோ அப்படிங்கிற ஒரு இடத்தை சேர்ந்த 4 ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸினுடைய அந்த ஃப்ரோசன் வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, உயிரோடு அப்படியே அதை எடுத்துகிட்டு அவங்களுடைய நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இதை சர்வை பண்ண வைக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 4 டிகிரி செல்சியஸில் இதை சேமித்தா 14லிருந்து 2 மாதங்கள் வரை இந்த கிருமி உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனித உடலுக்குள்ளே போச்சுனாலும் 14லேருந்து 2 மாதம் வரைக்கும் இதனால் உயிருக்கு ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்க அங்கே ஆராய்ச்சி பண்ணாங்க. இப்போ உலகத்தில் உள்ள ஒரு 12 முக்கிய நாடுகளினுடைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், இது மற்ற எந்த ஒரு இறால் மீன் அது மூலமாகலாம் எதுவுமே பரவலை. இட் இஸ் கிளியர்லி அ லேப் மேட் வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸினுடைய அந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். மற்ற வைரஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வேகமாக பார்த்திங்கன்னா வேரியண்ட் எடுத்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையுமே பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் லேப் இருக்குது, அதில் லேப் லீக்கேஜஸும் இருக்குது. ஆனால் அவங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் சைனா இதை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாங்க. இதனால் என்ன வேலைன்னு பார்த்து இதையே அவங்க அந்த சைனா என்ன பண்ணுறாங்க, புத்திசாலித்தனமாக இதை தன்னுடைய போர் முறையாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா போரிட்டு எதிரியை வீழ்த்துவதை விட போரிடாமல் எதிரியை வீழ்த்துவது தான் மிகச்சிறந்த போர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு சைனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொரோனா வைரஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொரோனா வைரஸினுடைய அந்த வேரியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்கவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படுபயங்கரமாக மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக 10 வேரியண்ட் எடுக்கும். இப்போ சொல்லக்கூடிய இந்த டெல்டா சொல்கிறாங்க இல்லையா, அந்த டெல்டா வைரஸ் கொரோனா வைரஸ், இது பார்த்திங்கன்னா 18 வகையான வேரியண்ட் இருக்குது. இதை தாண்டி ஆல்ஃபான்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 வகையான வேரியண்ட் இருக்குது. போலந்து போன்ற நாடுகள்லாம், டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் இந்த டெல்டா ஆல்ஃபா வேரியண்ட்டெல்லாம் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அங்கே இருக்கிறவங்களை வச்சு அந்த சர்வே மூலமாக அவங்க உடம்புலேருந்து எடுக்கப்பட்ட அந்த சாம்பிள்ஸ் மூலமாக அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, ரொம்ப வேகமாக இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இந்த வேரியண்ட் அப்படியே மாறிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால், இது எப்படி தன்மை உடையது அப்படின்னா, இந்த வேரியண்ட் இதுக்கு எதிராக செலுத்தப்படக்கூடிய ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணி செலுத்தக்கூடிய தடுப்பூசிகள் வேறு எந்த மருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் கட்டுப்படாது. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு இது சர்வே பண்ணக்கூடிய திறமை இந்த வேரியன்ஸுக்கு இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ படுபயங்கரமான ஒரு விஷயம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, எப்படி டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா,
இப்போ உங்களுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து விதைகள் நிறையா வந்தது. இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் விதை கொடுத்து அனுப்பப்பட்டது. ஸோ இது மாதிரி ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லை, ஃப்ரோசன் ஸ்டேஜில் உயிரோட இந்த கிருமிகளை 14 நாள்லேருந்து 22 மாதம் வரைக்கும் உயிர் வாழ வைக்க முடியும். ஸோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த விதைகள் மூலமாக இது அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்குது. ஏன்னா ஒரு எதிரி நாட்டிலேருந்து நார்மலாக ஒரு நாட்டிலேருந்து வரக்கூடிய எல்லா ஒரு குட்ஸையுமே நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து வரும்பொழுது நம்ம அதை செக் பண்ணாமல் அந்த அளவு, ஏன்னா இட்ஸ் இம்பாசிபிள். பட் இனிமேல் சைனா எப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. இனிமேல் ஒவ்வொரு விஷயமும் உள்ளே வரும்பொழுது நம்ம அவ்வளவு தூரம் அதை செக் பண்ணாலொழிய நம்மளால் அவங்ககிட்ட தப்பிக்க முடியாது. பிகாஸ் எதிர்த்து நின்று அடித்தா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் அது குள்ளநரித்தனம் மூலமாக இந்தியாவை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தில் தான் சைனா இருக்குது. ஸோ இப்படித்தான் விதைகள் மூலமாக பல்வேறு நாடுகளுக்கு இதுக்கு அனுப்பப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கான விடை கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் it's a clear lab-made virus which is used as a bio-warfare, biological weapon against other countries அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த சைனாலலாம் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் வரல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே 3 ஸ்டேட்டில் இந்த டெல்டா கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, வகை கொரோனா வைரஸை. இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ செலுத்தக்கூடிய இந்த தடுப்பூசி இந்த டெல்டா வகை கொரோனா வைரஸுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியே இப்போ தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கேரளா அண்ட் ஐ திங்க் மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன், இந்த 3 ஸ்டேட்டில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்டுக்குமே அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 22 பேருக்கு இந்த புதிய டெல்டா வகை கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்படி மியூட்டேட் ஆகிட்டே இருந்தால் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா சைனா கையில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது சொல்ல போகிறதில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா நாடுகளும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை சீனாவுக்கு கொடுக்கணும். இப்போ அதுதான் பண்ணியிருக்காங்க. WHO மூலமாக ஒரு ட்ரீட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லா கண்ட்ரீஸும் அவங்களுடைய பயாலஜிக்கல் லேபுக்குள்ளே மற்றவங்க ஏதாவது சந்தேகம்னு எழாத பட்சத்தில் ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. பட் அதுக்கு சைனா, அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வேர்ல்டில் டெமோக்ராட்டிக்காக எல்லா மக்களுமே நல்ல அமைதியாக வாழணும் அப்படின்னா சில விஷயங்கள் எல்லா நாடுகளுமே விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் சாத்தியம். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சீனா மேலே நிச்சயமாக மிகுந்த அழுத்தத்தை எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாதான் இதற்கான உண்மை வெளியில் வரும். உண்மையை தாண்டி இதற்கான மருந்துங்கிறது ரொம்ப முக்கியம். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் அவங்க கையில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்தையாவது நம்ம வாங்கணும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.